அன்பு சகோதர சகோதரிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை சொல்லி நான் வரவேற்கிறேன். பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் கடந்த 5 மாத காலம் இந்த வருடத்திலே நம்மை கடந்து வர உதவி செய்து புதிய மாதத்தினுடைய முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஒருவேளை கடந்த மாதத்திலெல்லாம் எத்தனையோ தேவைகள் நமக்கு இருந்திருக்கும், சரீர பலவீனங்கள் இருந்திருக்கும், மன வருத்தங்கள் உண்டாயிருக்கும், இயற்கை சீற்றங்களால் இயற்கையின் மூலமாய் நாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். பிரியமானவர்கள், அதிலெல்லாம் இருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்து இதுவரை ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதம் எப்படி இருக்கும், எனக்கு எப்படி ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார், இந்த மாதத்தினுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்வாரா, எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பாரா, இந்த மாதத்திலாக என்னுடைய பிரச்சனைகள் முடிந்து போகாதா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்கும், கட்டாயம் இருக்கும். தேவ பிள்ளைகள் கட்டாயம் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்த்தவர்களாய் நாம் காத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காரியத்துக்காக நான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்துக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அது புலம்பலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இப்படியாய் நமக்கு வாக்கு தத்தம் செய்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். அவர் சொல்றாரு, என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன். நான் கொஞ்ச நாள் உன் கூட இருக்கிறேன், அப்புறம் நான் விளைக்கிறேன். கொஞ்ச நாள் உன் கூட நான் நடந்து வரேன், அப்புறம் நீ தனியாக போ. அல்லது உனக்கு வயசாயிடுச்சு, நீ அப்படியே இரு அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள், நம்மை சார்ந்து இருக்கிறவர்கள் ஒருவேளை அப்படி சொல்லலாம். அப்படி கொஞ்சம் டைமிங்க்கே கூட இருப்பாங்க. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கூட வருவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு தூரமாய் போய் விடுவார்கள். அது இயற்கையாகவே எல்லாருக்கும் நடக்கிற சம்பவம் தான். அப்படி தூரம் போயிடுவாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ நம்முடைய மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்படியெல்லாம் பார்த்தோமே, இப்படியெல்லாம் பேசணுமே, இப்படியெல்லாம் நடந்து கொண்டோமே, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோமே, இவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சோமே, அவங்களாம் போயிட்டாங்களே, அவங்களாம் கைவிட்டுட்டாங்களே அப்படி சொல்லி நம்ம உலக பிரகாரமாய் வருத்தப்படுவோம். ஒருவேளை நீங்கள் கூட அப்படி வருத்தப்படலாம். அந்த வருத்தத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, அதை செய்கிறேன்னு சொன்னாங்க, செய்யலை, கூட வருவேன்னு சொன்னாங்க, அவங்கள நம்பி இந்த காரியத்தை செஞ்சேன், கடைசியில் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நான் தனியாக இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் வாக்கு தத்தங்களின் தேவன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எப்போவுமே நான் கைவிட மாட்டேன். நீ சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளையாக இருந்தாலும் சரி, நடு வயது உள்ளவனாக இருந்தாலும் சரி, முதிர் வயது உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, உன்னை நான் நெக்லெக்ட் பண்ணுறதே கிடையாது. நீ வேண்டாம் நான் சொல்கிறதே கிடையாது. நான் என்றென்றைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஒரே ஒருத்தர் தான் சொல்ல முடியும், அது இயேசு ஒருவர் தான். மீதி பேரெல்லாம் அவங்க கூட இருக்கிறேன்னு சொன்னவங்கெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கலாம், விட்டு விலகி போயிருக்கலாம். அது பிஸ்னஸில், குடும்ப வாழ்க்கையில், வேலையில், சமுதாயத்தில் கூட வர்றேன்னு சொன்னவங்கெல்லாம் இல்லை, என்னால் இப்போ முடியல,
ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டு இருக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மை நேசிக்கிற தேவன், என்றென்றைக்கும் அவர் கைவிட மாட்டேன்னு சொல்றார். என்னைக்குமே நான் உன்னை கைவிட மாட்டேன். அது ஆண்டவர் ஒருவர் தான் சொல்ல முடியும். கர்த்தர் ஒருவர் தான் சொல்ல முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். அவளுக்கு அநேக இக்கட்டுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, தேவைகள் இருந்தது, பயங்கர போராட்டங்கள் எல்லாம் அவங்களை சூழ்ந்து கொண்டது, வியாதி வந்தது, கொள்ளை நோய் வந்தது, ஆபத்துகள் வந்தது, எல்லாம் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் அவங்கள கைவிடவே இல்லை. எப்படி கைவிடல பாருங்க. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 22, 23 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ஆண்டவர் எப்படி அந்த ஜனங்களுக்கு கைவிடாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வாசிக்கலாம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த, கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த, மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட, அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கைவிடாமல் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடாமல் இருந்தார். எப்படி கைவிடாமல் இருந்தாராம்? பகல்ல மேகஸ்தம்பம், இரவில அக்னி ஸ்தம்பம். இந்த மேகஸ்தம்பம் என்பது பகல்ல பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க அரபு நாடுகளுக்கெல்லாம் போயிருப்பீங்க. சிலர் அரபு நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, பகல்ல அவ்வளவு இறுக்கமா இருக்கும், அவ்வளவு டைட்டாக இருக்கும், காற்றே இருக்காது, வெயில் பொழந்து கட்டும். அவ்வளவு இறுக்கமாக இருக்கிற ஒரு தேசம், பாலைவனங்கள் நிறைந்த ஒரு இடம். அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா பகலில் கர்த்தர் மேகஸ்தம்பமாக வந்து நின்றார். ஏசி போட்ட மாதிரி நிழல், அவங்களுக்கு அந்த இறுக்கம் இல்லாமல் கூலாக இருக்கிறதுக்கு அவங்கள விட்டு விலகாமல் இருந்தார். ஹல்லேலூயா. பகலில் அவங்க நடத்துறதுக்கு, அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, அவங்கள விட்டு விலகாமல் இருக்கிறேன் அப்படின்றதுக்காக மேகஸ்தம்பமாக வந்து நின்னார். அந்த வெயிலுக்கு கொடை பிடிச்ச மாதிரி, வெயிலாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடி நிழல்ல நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கூலான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார் சில ஜனங்களுக்கு. அவ்வளோ கூலாக அந்த இப்போ போட்ட ஏசியெல்லாம் பறந்து போயிடும். அவர் மேக ஸ்தம்பத்தை கொண்டு நிறுத்தினாக்கா, மேகம் சூழ்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நமக்கு காத்தடிச்சு அப்படியே பாருங்க ரொம்ப கூலாகிடும்ல, அந்த இடமே சில்லுன்னு ஆகிடும். அப்படி தான் இருந்திருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பாருங்க, நைட்டில் அக்னி ஸ்தம்பமாக வந்து நிற்கிறாராம் வெளிச்சம் காட்டுறதுக்கு. இப்போ பாருங்கள், நைட்டில் எப்படி இருக்கும் அப்படி கேட்டிங்கனாக்கா, அப்படி டெட் ஆப்போசிட்டாக இருக்கும். கல்ஃப்லலாம், வளைகுடா நாடுகளெல்லாம் நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பனி பெய்யும், அவ்வளோ கோல்டாக இருக்கும். எல்லாம் ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்கணும், கம்பளியெல்லாம் போட்டு போத்திக்கணும், குளிராக இருக்கும், அவ்வளோ குளிராக இருக்கும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்துங்க, பகலில் கூலாக்கினார் மேகஸ்தம்பத்தை வச்சு, நைட்டில் அவங்களுக்கு குளிரும், விஷ ஜந்துக்கள் வரும், பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்படுத்தும். குளிராமல் இருக்க ஹீட்ரு போட்டார். ஹல்லேலூயா. குளிராமல் இருக்க அவங்களுக்கு வெளிச்சம் காட்டுறதுக்கு, வாமாக இருக்கிறதுக்காக பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் பாருங்க மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கொண்டு வந்து வச்சிட்டார். எப்படி விலகாமல் இருந்தார் பார்த்தீங்களா? அவளை கைவிடவே இல்லை. அவங்க கடைசி வரை, கானான் தேசத்துக்கு போகிற வரை, ஒரு நாள் இல்லை, ஒரு மணி நேரம் இல்லை, சில குறிப்பிட்ட நாள் மாத்திரம் இல்லை, அவங்க போய் சேரும் வரை அவங்களை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் நம்மை வழி நடத்த விரும்புகிறார்.
அப்படித்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வழிநடத்த விரும்புகிறார். வாக்கு தத்தங்களின் தேவன் தெளிவா சொல்றாரு, என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், என்றென்றைக்கும் அவர் கைவிட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்க பண்ணாத அட்டகாசமா? எல்லா கலட்டமும் அவங்க தான் பண்ணாங்க. எல்லா காரியத்தும் ஆண்டவருக்கு விரோதமாக பேசுறது, முறுமுறுக்கிறது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யறது, பாவத்தில் விழறது, எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க. ஆனால் வாக்கு தத்தங்களின் தேவன் அவங்கள விட்டு விலகினாரா? விலகவே இல்லை. அவங்க கூடவே இருந்தார். அவங்கள விட்டு விலகாது அவங்களை வழி நடத்தினார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்க அன்பு சகோதரனே, சகோதரி, உங்களை ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் என்றென்றைக்கும் எப்பொழுதுமே கைவிடாம கூடவே இருக்கிறேன்னு சொல்றார். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. சரி, யாரை அவர் கைவிடாதிருப்பார்? எப்படிப்பட்டவர்களை அவர் கைவிடாதிருப்பார்? அப்பதானே நம்ம கரெக்டான வழியில் போக முடியும். உங்களை கைவிடாமல் இருக்கணும்னாக்கா நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், அவர் மாற மாட்டார். ஆனால் நம்ம கைவிடப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, கர்த்தரால் நடத்தப்படணும், கர்த்தர் நம்மை கைவிடாமல் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, வேதம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 37வது சங்கீதம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. யாரை கைவிடாது இருப்பாரா? பரிசுத்தமாய் இருக்கிறவர்களை, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை, பரிசுத்தமாய் இயேசுவுக்காய் ஜீவிக்கிறவர்களை அவர் என்றைக்கும் கைவிடுவதில்லை. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன், அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற தேவன். அவர் வரணும், அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தணும், அவர் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்கு தேவை. பரிசுத்தமாய் ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் அவனை இயேசு கைவிடுவதில்லை. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் பரிசுத்தமாக இருக்க தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் விழுந்து போயிருப்போம், ஏதோ ஒரு சமயத்தில் பின்வாங்கி போயிருப்போம், ஏதோ ஒரு சமயத்தில் அந்த பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சோம். பார்த்தங்க, அதில் நம்ம நிலைச்சிடாம இந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடி போயிருப்போம். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்பெல்லாம் நம்ம கைவிடப்பட்டவளாய் ஒரு வேளை இருக்கலாம், அப்பெல்லாம் நம்ம தூர தள்ளப்பட்டவளாய் ஒரு வேளை இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவளாய் இருக்கலாம். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை, என்றைக்கும் காப்பார். அவர் வாக்கு தத்தங்களின் தேவன், என்றென்றைக்கும் கைவிடாதிருப்பேன் என்று சொன்னவர். நீ பரிசுத்தம் உள்ளவளாய் இருப்பாய் என்று சொன்னால், அவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்கு இருக்கும் சொன்னால், அவரை போல நாம் பரிசுத்தம் உள்ளவளாய் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று சொன்னால், நம்மை விட்டு அவர் விலகுவதே இல்லை, நம்மை கைவிடுவதே இல்லை. ஏன் அவர் விலகிட்ட மாதிரி, எல்லாரும் கைவிட்ட மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம்? எங்கேயோ விழுந்துட்டோம்ல, எங்கேயோ தடுமாற்றம் வந்துருச்சு. அதனால தான் அவர் விட்டு விலகிட்டது போல தோணும். அவர் விலகுகிற தேவன் அல்ல. யோசேப்பு என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இவன் சொந்த சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டு அந்நிய தேசத்துக்கு விற்கப்பட்டவன். அந்நிய தேசத்தில்
அவன் மீது வீண் பழி சுமத்தி ஒரு வேலைக்காரனாய் அரண்மனைக்கு போகிறான். அந்த அரண்மனையிலே அவனை வீண் பழி சுமத்தி அவனை ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்க. எதுக்காக வீண் பழி சுமத்துறாங்க? பாவம் செய்யும்படியாய் அவனை தூண்டுகிறார்கள், பாவத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அந்த தேசத்தினுடைய ராணி பாருங்க, அவன் இந்த வீட்டில் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க, எஜமான் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், உங்களை தவிர என் தேவனுக்கு விரோதமான இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால வீண் பழி அவன் மேல சுமத்தி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, ஒரு பாவம் செய்யலை, ஒரு குற்றமும் செய்யலை, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவன் தீர்மானம் பண்ணினான். இயேசு விரும்புகிற, கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை அவன் வாஞ்சித்தான். ஒருவேளை அவன் இணங்கி நடந்திருப்பான்னு சொன்னாக்கா அந்த தேசத்தில் அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும், சுகபோகமாக அவன் இருந்திருக்கலாம், எல்லாருக்கும் முன்னாடி அவன் அப்படி அதிகாரம் செலுத்திட்டு வாழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் அவன் அதை விரும்பலை. நாம் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். என் கர்த்தர் அதை விரும்புகிறார். எனக்குள் இருக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் என்னை பரிசுத்தமாக இருக்க நடத்த விரும்புகிறார் அப்படின்னு சொல்ற வாஞ்சை அவனுக்கு இருந்தபடினால அவன் அந்த பரிசுத்தத்தை வாஞ்சித்து பாவத்தை வெறுத்து ஓடுகிறான். வீண் பழி சுமத்தி அவனை ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்க. ஜெயிலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தால் அவனை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா. வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையின் தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி கிருபை செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் எங்க இருந்தாரு? யோசேப்போடு இருந்தார். எங்க இருக்கிறான் யோசேப்பு? இப்ப சிறைச்சாலையில இருக்கிறான். ஜெயிலையும் கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு. அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாவொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை கொண்டு போயிட்டு ஜெயில போட்டாங்க. அந்த சிறைச்சாலை அந்த தலைவனுடைய கண்களில் ஆண்டவர் தயவு கிடைக்க கிருபை செய்தார். ஏன் தயவு கிடைக்க கிருபை செய்தார்னா, இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார், இவன் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறான், இவன் ஒரு பாவமும் செய்யாம கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு முடிவெடுத்ததுனால இவன் மேல வீண் பழி சுமத்தி ஜெயில கொண்டு போய் போடுறாங்க. அந்த ஜெயிலையும் கர்த்தர் அவன் கூட இருந்தார். எல்லா கண்களும் தயவு கிடைக்க உதவி செய்தார். அவன் செய்ததை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். அங்க இருக்கிற எல்லா கைதிகளுக்கும் இவன் தான் லீடர்ஷிப் எடுத்து நடத்தும்படியாய் கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை சிறைச்சாலை வாழ்க்கையா இருக்கலாம், இக்கட்டான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், வீண் பழி சுமத்தி உங்களை நிர்பந்தப்படுத்தலாம், ஏதோ ஒரு காரியத்தினாலே மனம் உடைந்தவர்களாக நீங்க இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து அந்நிய தேசத்தில் இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் மகா பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் விலகாதவர். அதனால்தான் அவர் சொல்றாரு, என்றென்றைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் என்றென்றைக்கும் விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார்னு சொன்னார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்?
பரிசுத்தம் உள்ளவளாயிருங்க. கடைசி காலம் இல்லை, எல்லாருடைய வாழ்விலும் இந்த கடைசி காலத்தில் பாவம் குறுக்கிடுகிறது. அது விஞ்ஞானத்தின் மூலமா வரலாம், நீங்கள் வச்சிருக்கிற செல்ஃபோன் மூலமா வரலாம், நீங்கள் வச்சிருக்கிற லேப்டாப் மூலமா வரலாம், நீங்கள் வச்சிருக்கிற டிவி மூலமா வரலாம். எப்படி எப்படியும் பாவம் சும்மா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தால் எங்கேயோ ஒன்று வரும். நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, அதுவே வந்து நிற்கும். வருது இல்லை? இப்படியெல்லாம் தேவையில்லாத காரியத்தை பார்க்க வைக்கிறது இல்லை, அதுதான் பாவம். அதுதான் பாவம். நீங்கள் தேடி தேவையில்ல, அது தேடி வரும். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்ம கூட இருக்கணுங்க. அப்போதாங்க நம்ம பாதுகாக்க முடியும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம வழி நடத்த முடியும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் தான் நம்முடைய எல்லா காரியத்தையும் ஜெயம் எடுக்க முடியும். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னு சொன்னான். எல்லாவற்றிலும் ஞானமாய் நடந்து கொள்ளுங்க. பரிசுத்தம் தேவை. உன் சொல்லில், உங்கள் செயலில், உங்களுடைய நடக்கையில், உங்களுடைய பார்வையில், உங்களுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லையும் பரிசுத்தம் இருக்கணும். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தம் உள்ளவங்க கூட தான் நான் இருப்பேன்னு சொல்கிறார். கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். எனக்கு ஏன் கைவிட்டிருக்காரு? கைவிட்டது போல தோணுது. எங்கேயும் ஸ்லிப்பாக இருக்கிறோம். அப்போ பாருங்கள், ஓடி வந்துடணும், ஓடி வந்துடணும். அப்படி வந்துட்டால் தான் தப்பிச்சிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இப்போ சமீப காலத்தில் பரிசுத்த விவிலியத்தை ஆனால் மோகன் சிலாசஸ் கூட நமக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த கொரோனா காலத்தில் ஒரு பைபிள் தெரியுமா உங்களுக்கு? விளக்க உரை வேதாகமம் அப்படி சொல்லிட்டு விளக்க உரை வேதாகமம் இன்ட்ரடியூஸ் பண்ண தெரியுமா? அவர் தான் எனக்கு ஆவிக்குரிய ஒரு தகப்பன். உங்களுக்கு தெரியுமா? ப்ரொஃபஸர் ஆல்ஃபர்ட் தேவதாஸ் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷர். அவர் எனக்கு நிறைய காரியங்களை ஆரம்ப நாட்களில் சொல்லி கொடுத்தார். அவர் பைபிள் எழுதுறதுக்கு முன்னாடி, அதை விளக்க உரை எழுதுறதுக்கு முன்னாடி அவ்வளவு ஆவிக்குரிய ஒரு மனிதர். அவர் ஒரு சம்பவத்தை சொல்லுவார் அடிக்கடி. ஒரு ஆடும் ஒரு பன்னியும் ஒரு வயல்காட்டில் போகுது, ஒரு வரப்புக்குள்ளே போகுதுன்னா ரெண்டு பக்கமும் சேர் ஓட்டி சேடை ஓட்டி வச்சுருப்பாங்க. அந்த வயலில் போகும்பொழுது ஆடு விழுந்துட்டாக்கா அது என்ன செய்யும்? கத்தும். அது வெளியில் எழுந்திருக்க முயற்சி பண்ணும். அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஆட்டு இடையன் எங்கேயாயிலும் படுத்து தூங்கிட்டு இருப்பார். அவர் எங்கன்னா மரத்தடியில் இருப்பார். அவர் வந்து அதை தூக்கி எடுத்து ரெண்டு தட்டு தட்டி எல்லாம் கழுவி விட்டு துரத்தி விடுவார். ஓடியே போயிடும். ஒரு பன்னி அந்த வயல் வழியாக வருது, அந்த 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 சேத்து வழியாக வருது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வரப்பு வழியாக வருதுன்னு சொன்னால் அது அந்த பன்னி என்ன செய்யும்? அதுவே தானாக இறங்கிடும். வழிக்கெல்லாம் உள்ள தேவையில்லை. அதுவே என்ன செய்யும்? சேத்துல தானாக இறங்கிடும். இறங்கி ரொம்ப ஹாப்பியாக படுத்து கிடக்கும், புரண்டு புரண்டு கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? புரண்டு சத்தமும் போடாது, எழுந்திருக்க முயற்சியும் பண்ணாது. சேரு தான் அதுக்கு வேணும். நீ பன்னியாக இருக்க விரும்புறியா, ஆடாக இருக்க விரும்புறியா? இந்த கேள்வி தான் கேட்பார். நீ ஆடாக இருக்க விரும்புறியா, பன்னியாக இருக்க விரும்புறியா? நீ ஆடாக இருக்கணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் எங்கும் பாவம் சூழ்ந்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் பாவத்தின் வல்லமை பெருக்கெடுத்திருக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல அடிக்கால் தவறி விழுவது போல இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிறது போல இருக்கலாம். உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சத்தம் போட்டு அழுது புலம்பி மனம் திரும்பி அவருடைய சமூகத்தை தேடி ஓடி வந்துருங்க. பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலமும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் உள்ளவனா வாழ்கிறவர்களுக்கு தான் அவர் கைவிடாத தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
சங்கீதம் 9:10. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. இரண்டாவது, அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்களை தேடி போகிற காரியம் தான் பெருசாக இருக்கும். டாக்டரை தேடி போகிறது தான் பெருசாக இருக்கும். வழக்கறிஞர்களை தேடி போகிறது தான் பெருசாக இருக்கும். அரசியல்வாதிகள், பெரிய மனுஷர்கள், அவங்கள தேடி போகிறது தான் பெருசாக இருக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்தில் இருக்கிறவங்கள தேடி போகிறது தான் பெருசாக இருக்கும். அப்படி தேடினீங்கனாக்கா கர்த்தர் கைவிட்டுருவார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களை தான் அவர் கைவிடாதிருப்பார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய தேவைகள் இருக்கலாம், நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கலாம். நீங்கள் யாரை தேடுறீங்க? யாரிடத்துல போய் முறையிடுறீங்க? யாரை தேடி போய் நம்முடைய காரியத்தை சொல்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து கர்த்தரை மாத்திரம் தேடுவோம் சொன்னாக்கா அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். தானியேல் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் அடிமையாய் பாபிலோன் தேசத்துக்கு நேபுகாத்நேச்சராலே சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபன். இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் அந்நிய தேசத்தில் அடிமையாய் கிடக்கிறான். அடிமையாக கிடக்கிறவனை கர்த்தர் பிரதானியாய் உயர்த்திட்டார். பாருங்க, அவன் பிரதானியாய் உயர்த்ததுனால அவனை எப்படியாச்சும் கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சதி திட்டம் பண்ணி அவன் அந்த சொரூபத்தை, விண்ணப்பத்தை ஆண்டவரை, ராஜாவை தவிர வேற யாருக்கும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ராஜாவுக்கு சொல்லி ராஜா அதுக்கு பிடிச்சி போய் அதுக்கு கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போடும் பொழுதும் பார்த்துங்க, தானியேல் பக்கத்தில் இருக்கார். தானியேல் பக்கத்தில் இருக்கார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். யாரை தேடினா? கர்த்தரை தேடுறான். இங்க பாருங்க, மனிதன் அங்கு ராஜாவை தவிர வேற யாருக்கும் விண்ணப்பத்தை வைக்கக்கூடாது என்பது சட்டம். அப்படி அதை மீறினா சிங்க கெபியில் கொண்டு போய் போட்டு அவனை கொலை செய்யணுன்ற சட்டம். அந்த சட்டம் ஏற்றப்படுவதற்கு ராஜா கையெழுத்திடுகிறார். அப்படி கையெழுத்திடும் பொழுது தானியேல் அந்த பக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்துட்டு இருந்தவர் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போய் ஜெபம் பண்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இல்லைங்க, வாக்குத்தத்தங்களின் தேவன் என்றென்றைக்கும் கைவிடார், என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன்னு வாக்குத்தத்தம் செய்தவர். தானியேல் சிங்க கெபியில் இருக்கும் பொழுது அவனோடு கூட இருந்தார். சிங்கத்தின் வாயை கட்டினார். ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் அவனை வெளியிலே கொண்டு வந்தார். அவரை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். எங்கேயோ குகைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறது போல நீங்க இருக்கலாம். சுத்தி சிங்கம்
நின்றுக்கிட்டு நம்ம பயமுறுத்தது போல யாரோ பயமுறுத்திட்டு இருக்கலாம். ஒருவேளை பிசாசு பயமுறுத்தலாம், மனிதர்கள் பயமுறுத்தலாம், யாரோ பயமுறுத்திட்டு இருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தை தேடி போங்க. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. அது என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, அவர் என்றென்றைக்கும் கைவிடாத தேவன். அதிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அப்போ உங்களை விடுவிக்கணும்னாக்கா, அல்லது உங்களை விட்டு விலகாமல் இருக்கணும்னு சொன்னா, உங்களை கைவிடாமல் இருக்கணும்னு சொன்னாக்கா, நீங்கள் யாரை தேடணும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்தை தான் தேடணும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரை தான் தேடணும், அவரை தான் தேடணும். அவரை தேடுறவங்களுக்குத்தான் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், யோசுவாட்ட கர்த்தர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க பிரியமான அன்பு சகோதரியே சகோதரியே, மோசேக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆளை தான் கர்த்தர் யோசுவா என்ற நபரை தெரிந்து கொண்டார். யோசுவா என்ற நபரை தெரிந்து கொண்டு கர்த்தர் சொல்றார், பாருங்க, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் கைவிடுவதில்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிறீங்கல்ல, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்கல்ல, உங்களை அவர் கைவிடுவதில்லைன்னு சொல்றார். மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவா கிட்ட சொல்றாரு. யோசுவா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். மோசைக்கு அப்புறம் யோசுவாவை கர்த்தர் அழைத்து விட்டார். நீ தான் லீட் பண்ண சொல்லி அவன்கிட்ட பொறுப்பை கொடுக்கிறார். அப்ப அவன் பயப்படுறான். எப்படி இந்த ஜனங்களை வழிநடத்துவது, எப்படி நான் கானான் தேசத்துக்குள்ள இவளை கொண்டு போவது, என்ன செய்யறதுன்னு தெரியல. கர்த்தர் பேசுறார், மோசையோடு இருந்தது போல அவன் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இருந்தார்ல. போனாக்கா பெரிய கோட்டை நிற்குது. எடுத்த உடனே எரிகோ கோட்டை. அது எப்படி தாண்டி போறதுன்னு தெரியல. இவங்ககிட்ட எந்த வெப்பனும் இல்லை, எந்த புல்டோசரும் இல்லை. இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் அதெல்லாம் கிடையாது, எந்த புல்டோசரும் கிடையாது, எந்த எக்யூப்மெண்ட்ஸும் அவங்ககிட்ட இல்லை. பாம் கிம் அதை வச்சு வெடிக்க வைக்கிறது அது எதுவுமே கிடையாது அவங்ககிட்ட. பெரிய கோட்டை நிற்குது. அந்த அலங்கத்து மேலே வீடு கட்டுற அளவுக்கு பெரிய கோட்டைங்க அது. அந்த வால் இருக்குல்ல, காம்பவுண்ட் வால், அது மேலே ஒரு வீடு கட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு கோட்டை அது, எரிகோ கோட்டை. இதை கிராஸ் பண்ணி போனால் அது இருக்குது எத்தனையோ அடி உயரத்துக்கு. இதை கிராஸ் பண்ணி போனால் தான் எங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியும். இஸ்ரவேல் ஜனங்க அந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க, மோசையும் இல்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ ஒன்றும் செய்யக்கூடாது, இதை துதிச்சு சுற்றி வா. 7 நாளைக்கு 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வா, எக்காலம் ஊது. விலகாம இருந்தார்ல, கர்த்தர் கூட இருந்தபடினால தான் இவங்க போட்ட சத்தத்திலேயே அந்த காம்பவுண்ட் சவர் மொத்த இடிஞ்சு விழுந்துருச்சு. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வெப்பன் பாருங்க நம்முடைய நாவு, எவ்வளோ பெரிய ஆயுதம் பாருங்க. கர்த்தரை துதிக்கிற துதி எவ்வளோ பெருசு பார்த்துங்க.
பெரிய கோட்டை, எந்த வெடிமருந்து வச்சு எந்த இன்ஜினியர் வச்சு அவங்கள பிளான் பண்ணி அது ஒன்றுமே பண்ணலை. துதிச்சு வந்தாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட மோசையோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தபடினால கர்த்தர் சொல்றத யோசுவா செய்ய ஆரம்பிச்சாரு. அது அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை டமால் கீழே விழுந்துருச்சுங்க. நான் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. போனாங்களா எல்லாம் நடந்து. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லா தடையும் முன்னாடி வரும், பயப்படாதீங்க. கர்த்தரை ஆராதிக்க தேவனுடைய வார்த்தையை சொல்ல தேவனை துதிக்க உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னவர், என்றென்றைக்கும் விலகாத தேவன், என்றென்றைக்கும் கைவிடாதவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். எல்லாவற்றையும் தகத்தெறிவார். நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு சரியாய் போய் சேர்வீங்க. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். சரி, அதுதான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யோர்தான் வந்து நிற்குதுங்க. ரிவர் மேலேருந்து கீழே இறங்குது. எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் பார்த்துங்க. இழுத்துன்னு போயிட்டாதே எல்லாரையும். சாதாரணமாக தரையில் அது மட்டமாக ஓடிட்டு இருந்துச்சுனாக்கா ரைட், ஓகே, தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம், ஏதோ முயற்சி எடுக்கலாம் சொல்லலாம். இது மேலிருந்து கீழே வருதான். எவ்வளோ ஃபோர்ஸ் இருந்திருக்கும் பார்த்துங்க. யோர்தான் பெருக்கெடுத்து ஓடுனது அப்படின்னு வசனம் சொல்லுது. பெருவெள்ளம். அங்கே போய் நிற்கிறாங்க. கைவிடாத தேவன், கைவிடுவதில்லைன்னு சொன்னவர் சொன்னார். ஆசரில் கொண்டு போய் நிறுத்தியா உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு நின்னாங்க. ரெண்டு பக்கமும் அப்படியே விலகி ஓடி போச்சு, பின்ன ரிவர்ஸில் ஓடி போச்சு. ஹல்லேலூயா. மேலே இருந்து வந்தது எப்படி ரிவர்ஸில் ஓடி இருக்கோம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். தண்ணி மேலே இருந்து ஊற்றுனாக்கா என்ன பண்ணும்? கீழே தான், நம்ம மேலே தான் அடிக்கும், கீழே தான் வரும். ஆனால் அது என்ன ஆச்சுனாக்கா ரிவர்ஸில் ஓடி பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் புந்துருச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா காற்றடிக்கும் போது தண்ணி எடுத்து அப்படி ஊற்றி பாருங்க, அப்படியே திரும்பி அடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அற்புதமாய் அந்த தண்ணீர் அப்படியே திருப்பி ஓட்டி விட்டார். விலகாத தேவன் தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு கூட என்றென்றைக்கு இருப்பார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தானே? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு சத்தியத்துக்குள்ளாய் வந்து அநேக உபத்திரவங்கள், தடைகள், போராட்டங்கள், கலக்கம் எப்படி நடக்கிறதுன்னு தெரியல, இதெல்லாம் நம்ம சூழ்ந்திருக்குல்ல. யோர்தான்கிட்ட போய் நின்னாலும் கர்த்தர் அவங்க கூட இருந்தார். எரிகோக்கு முன்னாடி போய் நின்னாலும் கர்த்தர் அவங்க கூட இருந்தார். எல்லாவற்றையும் தகத்தெறிந்தார். அவர்கள் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் கடந்து போவீங்க. அவனால் தான் அவர் வாக்கு தத்தம் செய்கிறார். என்ன வாக்கு தத்தம் செய்கிறார்? புலம்பல் 3:13-3:31 படி ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டாருங்க. கைவிடாமல் இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்க தீர்மானம் பண்ணுங்க. அவரை தேட தீர்மானம் பண்ணுங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறதுக்கு அவரையே எப்பவும் சார்ந்துருங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை வழி நடத்துவார். யார் கைவிட்டாலும் சரி, யார் தூரமாக போனாலும் சரி, யார் ஒதுக்கி விட்டாலும் சரி, யார் பேசாமல் இருந்தாலும் சரி, யார் கோபத்தோடு இருந்தாலும் சரி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜீவனுள்ள தேவன் உங்களை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் உங்கள் கூடவே இருந்து வழி நடத்துவார். அப்படி இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்ம எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு
இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகும்படியாய் அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்மையே தேடுகிற இருதயத்தை தாங்க இயேசுவே. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரவான்களாய் ஆண்டவரே என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் நீர் உதவி செய்யுங்க. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி அவருடைய சுகத்தையும் பலத்தையும் இந்த மாதம் முழுவதும் வழி நடத்தி அவருடைய பயத்தை எல்லாம் நீக்கி பாதுகாப்பை தந்து நீங்க கூட இருக்கிறீங்க என்று சொல்கிற உணர்வோடு கூட அவர்கள் நடக்க உதவி செய்யுங்க. அப்படி நீ செய்ய போகிறபடினால் நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.